يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله النبي صلى الله رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. பெருமக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். சென்ற வாரமே சொன்னோம், அல்லாஹு தாலாவிடத்திலே நம்முடைய நன்மைகள் உயர்த்தப்படுகிறது என்று. இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அசரிலும் ஃபஜ்ரிலும் உயர்த்தப்படுகிறது. வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் வியாழக்கிழமை உயர்த்தப்படுகிறது. அதுபோல இந்த ஷாபானுடைய மாசத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. இந்த மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, இந்த மாதத்தில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில் உள்ள ஒரு மாதம், அதுதான் ஷாபானுடைய மாதம். அந்த மாதத்தை பற்றியுள்ள மக்கள் ரொம்ப பொதும்போக்காக இருக்கிறார்கள், அவருடைய மதிப்பை புரிவதில்லை. இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் நான் நோன்பு வைக்க பிரியப்படுகிறேன். என்னுடைய அமலை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க பிரியப்படுகிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்து கேட்டார்கள், எந்த மாதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நோன்பை தொடர்ந்து நீங்கள் வைப்பதில்லையே, ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் இப்படி நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொல்லும்போது கூட, இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம், அதனால் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து இன்னொரு நாள் நம்முடைய மரணமாகிற போது நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் எத்தனை காலங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லும் போது அவன் மௌத்து வரையில் அவன் அமல் செய்ய வேண்டும். அதான் அவனுக்கு இறுதி கட்டம். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதிகல் யகீன், நீங்கள் உங்களது ரப்பை வணங்குங்கள் மௌத்து வரும் வரை. ஒரு மனிதனுக்கு இறுதி கட்ட மௌத்து தான். மௌத்துக்கு பின்னால் அமல் கிடையாது. மௌத்துக்கு பின்னால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. மௌத்துக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகோன்னு நினைச்சா கூட முடியாது. அதனால் எப்போது ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அன்றே அவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 கட்டங்கள் ஒரு மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. பெருமானார் சொல்லுவார்கள், இன்னலி ரப்பிக்கும் ஃபீ பகியத்தி தஹரிக்கும் நஃபஹாத்தின் ஃபதஅர்ரூலா, உங்களுடைய காலங்கள், உங்களுக்கு சில காலங்கள் அருள் காற்று வீசுகிறது. அந்த அருள் காற்று வீசுகிற அந்த நேரத்திலே நீங்கள் நன்மையான அமல்களை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அந்த அருள் காற்று வீசுகின்ற அந்த நேரங்களில் நீங்கள் அமல்கள் செய்யும் போது ஒருபோதும் அந்த மனிதன் துர்ப்பாக்கியவனாக ஆக மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த மாதங்கள் அருள் காற்றுகள் வீசப்படுகின்ற ஒரு மாதம். இந்த மாதத்திலே மற்ற மாதத்தை போல் நினைத்துவிடக் கூடாது. அருள் காற்றுகள் வீசுகின்ற மாதங்களில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு இரட்டிப்பான கொடிகள் வழங்கப்படுகின்றன. அதுபோல நாம் செய்கின்ற தீமைகளுக்கும் இரட்டிப்பான தீமைகளும் வழங்கப்படுகின்றன, வேதனைகளும் வழங்கப்படுகின்றன என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதங்கள் இருக்கிறதே
ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதம் இது ஷாபான். ஒரு ஃபரலான தொழுகைக்கு முன்னால் இப்ப ஃபஜ்ருக்கு வருகிறோம், பாங்கு சொல்லும் போதோ அல்லது அஸ்ஸலா சொல்லும் போதோ வருகிறோம். 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறோம், நேரம் இருக்கிறது, குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், துஆ செய்கிறோம். இதெல்லாம் எதற்கு? ஒரு ஃபரலான தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம். அதுபோல ரமலானுடைய நோன்பை நோற்பதற்காக இந்த மாதங்களில் நாம் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஒரு பயிற்சி தான் இந்த ஷாபானுடைய மாசம். ஷாபான்ல நோன்பு வச்சுக்கணும், ஷாபான்ல குர்ஆன் ஓத பழகணும், ஷாபான் மாசத்துல அதிகமான திக்ர்கள் செய்யணும், அதிகமான துஆக்களை செய்யணும். அப்ப ரமலான் வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு புதுசா ரமலான் வந்தவொடனே நோன்பு வச்சா ரொம்ப களைப்பா இருக்கும். அப்ப ஷாபான்ல நோன்பு வச்சு பழகிட்டா அந்த ரமலான் மாசத்துல என்ன ஆகும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஓட்டப்பந்தயத்துல முந்தி என்ன செய்வார்? எடுத்தவொடனே ஓட மாட்டார், பயிற்சி எடுப்பார். வீட்டிலோ அல்லது வெளியிலோ எப்படி ஓடணும் பயிற்சி எடுத்ததற்கு பின்னால்தான் அங்கே மக்களுக்கு முன்னால ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார். அதுபோல எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முந்தி பயிற்சிகள் வேண்டும். ஒரு மேடையில் பேச இருக்கிறார் ஒரு புதுசாக, அப்ப பேசக்கூடியவர் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வார். எப்படி பேசணும், இங்க பேசினால்தான் அந்த இடத்துல பேச முடியும். அதுபோல இந்த ஷாபானுடைய மாசத்திலே ரமலான் மாசத்திற்கான பயிற்சி எடுத்துக்கணும். புதுசா போய் நோன்பு வச்சோம்னா சில பேருக்கு ஒத்துக்காது, மயக்கம் வரும், வாந்தி வரும், வயிற்று வலிக்கும், இப்படி பல இன்னல்கள் வரும். சுகர்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அல்சர்களும் இருப்பாங்க. இப்ப புதுசா நோன்பு வைக்கும் போது அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால தான் ஷாபானுடைய மாதங்கள்ல இந்த பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிற போது ரமலானிலே அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோன்பு நோற்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சகோதரர்களே. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் முழுவதுமே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். திங்கள் வியாழன் நோன்பு நோருங்கள். ஒரு மாசத்துல 3 நாட்கள் ஐயாமில் பீத் என்று சொல்லக்கூடிய வெண்மையான நாட்கள், அந்த மாதத்தில் நோன்பு நோருங்கள். இப்படி நிறைய நாட்கள் நேரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அருள் காற்றுகள் வீசக்கூடிய ஒரு நேரங்கள். அந்த நேரத்திலே நாம் அமல் செய்கிற போது நமக்கு எண்ணற்ற கூலிகள் காத்திருக்கின்றன. அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹதரா வ மா அமிலத் மின் ஸூ. நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த நாளிலே எல்லா அமல்களும் அங்கு வந்து இருக்கும். அது நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வரக்கூடிய நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த நாளிலே சந்திக்கக்கூடிய நாளிலே நாம் என்ன வைத்திருக்கிறோம், என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள் செய்தால்தான் ஆகிரத்திலே மறுமையிலே வெற்றிக்குரியவர்களாக ஆகலாம். ஒரு சஹாபி அவர்கள், நஅமான் என்ற ஒரு சஹாபி, தன்னுடைய வயோதிகத்திலே கண் பார்வை போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்களா, வீட்டில் தன்னுடைய ரூமில் இருந்து தொழுகக்கூடிய இடத்திற்கு கயிறு கட்டிருப்பாங்க. அந்த தொழுகைக்கூடிய இடத்திலிருந்து வாசலுக்கு ஒரு கயிறு. ஏன்னா ரூமில் இருந்து அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டே தன்னுடைய எங்க தொழுகிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து தொழுவார்கள். அங்கு தொழுது கொண்டிருக்கிற போது மிஸ்கின்கள் யாசகர்கள் யாசகம் கேட்டால் ஒரு வாளியிலே பேரித்தம்பழம் வைத்திருப்பார்கள். அந்த பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டே மெதுவாக நடந்து வாசல் வரை அவர்களுக்கு வாசல் வரை நடந்து கொண்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு அவரிடத்திலே தர்மம் செய்வார்களாம். அப்ப வீட்டில் உள்ள பெண்கள் கேட்டாங்களாம், பெண்கள் பிள்ளைகள் எல்லாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தாங்க எடுத்து போறீங்களே, நாங்க வீட்டுல தானே இருக்கோம், யாசகர்கள் மிஸ்கின்கள் வருகும் போது நாங்க எடுத்து கொடுத்துடுறோமே, ஏன் கைத்தை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் மிஸ்கினுக்கு தன் கையால் யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு தீய மரணம் ஏற்படாது.
என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை கேட்டிருக்கிறேன். அதனால் எந்த கஷ்டப்பட்டாவது இந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு நான் தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அமல் செய்வதிலே நமது முன்னோர்கள் எந்த அளவு தீவிரமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மஸ்ஜித் நபவியிலே முதலில் சுவனம் சொல்லக்கூடியவர் யார்? உங்களில் இந்த வாசலில் நுழையக்கூடியவர் யார்? மஸ்ஜித் நபவியை காட்டி கேட்கிறாங்க. இந்த வாசலில் நுழையக்கூடியவர் யார்? முதலில் நுழையக்கூடியவர் சுவனத்திலும் முதலில் நுழைவார் என்று சொல்லும் போது ஒரு வயதானவர் நுழைந்து செல்கிறார். இவர்தான் முதலில் சுவனம் செல்லக்கூடியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் அவரிடத்திலே சென்று, அவர் யார் என்றால் யூத பார்த்தியார், வயதானவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் போய் கேட்டாங்கன்னா, முதலில் சுவனம் செல்வதற்குண்டான பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களே, எதனால் நீங்கள் என்ன அமலை செய்தீர்கள்? அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு வயசாடிச்சு, என்னால் அமல்கள் செய்வதற்குண்டான சக்தி இல்லை, உடல் பலகீனமாக ஆயிடுச்சு, அதனால எந்த அமலும் செய்யல குறிப்பாங்க. அப்போ எப்படி இந்த அந்தஸ்தை நீங்கள் அடைஞ்சீங்க? என்கிட்ட 2 குணங்கள் இருக்கு. யாரை பற்றியும் எந்த பொறாமையும் என் உள்ளத்துல இருக்காது. எந்த மனிதனை பற்றியும் உள்ள பொறாமை என்னிடத்துல இருக்காது. ஒருவன் ரொம்ப உயர்ந்திருப்பான், செல்வத்தில் உயர்ந்திருப்பான், வீடுகள் மாளிகளை கட்டியிருப்பான், அவனை பார்த்து எந்த பொறாமப்பட மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஃபஸில் அது, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அவனுக்கு. அதை பொறாமைப்பட்டால் அல்லாஹ்வை பொறாமைப்படுவது போல. அல்லாஹ் கொடுத்திருக்கான் அவனுக்கு செல்வம், அவனிடத்தில் நம்மை போய் பொறாமைப்பட முடியும் என்று சொன்னான். அப்ப அந்த பொறாமை குணம் என் உள்ளத்தில் இல்லை. 2வது, தேவையற்ற பேச்சுகளை பேச மாட்டேன். தேவையானதை பேசுவதை தவிர தேவையில்லாதவைகளை விட்டு விடுவேன். இந்த 2 குணங்கள் தான் என்னிடத்தில் இருக்கிறது என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம். சகோதரர்களை பாருங்கள், எவ்வளவு 2 குணங்களும் எவ்வளவு பெரிய குணம் யாருக்கும் இருக்குமா? யாரை பற்றி படாமல் நம்முடைய வாழ்க்கை கழிகிறதா? யாரை பற்றியும் பேசாமல் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறதா? நினைத்து பாருங்கள். ஏதாவது உட்கார்ந்தா யாரை பத்தியாவது பேசணும், அப்பதான் அன்னைக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா தூக்கம் வராது. ஏதாவது பேசணும். இல்லைன்னா அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி போயிட்டான, எப்படி இருந்தான், தின்னுமாறி ஓடு, இது கார் வச்சிருக்கான. இந்த செயல்கள், இந்த எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரிகிறது. சகோதரர்களே, புனிதமான மாதங்களில் நல்லெண்ணங்கள் கொள்ள வேண்டும், நல்ல அமல்கள் புரிய வேண்டும். அப்படி புரிந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்து காத்திருக்கிறது. அந்த அந்தஸ்தை எதிர்பாருங்கள். வரக்கூடிய ரமதானிலே நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியங்கள் எவ்வளவு நேரங்கள் இருக்கிறது. அமல்களை செய்து உயர்ந்த மனிதர்களாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுங்கள். அல்லாஹ் தஆலா உலகிலும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு ஒரு வெற்றியை தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக அந்த மறுமையிலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்த்து எந்த மைதானத்திலே நிழலே இருக்காதோ அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை பிரசுவைக்க செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிவாஉல் ஹம்த் என்னும் புகழ் கொடியின் கீழ் நம்மை இருக்க செய்து அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை லான்பேட்டையிலே ஜல்சா நடைபெறுகிறது. பட்டமளிப்பு விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது போல முக்கியமான பேச்சாளர்கள் வருகிறார்கள். எப்போதும் வரும்போது, அதாவது ஒவ்வொரு ஆண்டுகளும் வருகை தர இருக்கின்ற ஹஜ்ரத் சதீதுல் ஹஜ்ரத் அவர்களும் ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவர் ஹாஜா மாஹிதீன் ஹஜ்ரத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இருவரும் நல்ல பேச்சாளர்கள். வந்து கலந்து கொண்டு அந்த பேச்சு கேளுங்கள். அல்லாஹ் தஆலா எதை பேசினார்களோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அந்த பட்டமளிப்பு விழாவிலே நமது பிள்ளைகள் பட்டம் வாங்க இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தௌரத்துல் ஹதீஸ் பட்டம் பெற இருக்கிறார். நமதூர்
அப்துல் மாலிக் ஃபைசி அவருடைய பேரப்பிள்ளை மகள்வழி பேரர் ரசீன் அவர்களும், அடுத்து முஹப்புல்லாவுடைய மகன் முகமது பஸ்ஸாம் அவர்களும் ஆலிம் பட்டம் பெற இருக்கிறார்கள். ஹாஃபிஸ் பட்டம் பெறுவதற்கு எனது பேரர் மௌலவி முகமது ஜியாவுல் ஹக் அவருடைய மகன் முகமது முஆத் அவர்களும் ஹிஃப்ஸ் பட்டம் பெற இருக்கிறார்கள். அடுத்து எனது இன்னொருடைய இரண்டாவது மகளுடைய பேரன் முகமது பெக்தாம் லால்பேட்டை அவரும் ஹிஃப்ஸ் பட்டம் பெற இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த இளவலர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், அவருடைய கல்விகளுக்காக துஆ செய்யுங்கள். எல்லாமே வருஷம் கலந்து கொள்வது போல இந்த ஆண்டு அந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லோரும் கலந்து அந்த இளவலர்களுக்கு துஆ செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.